அனைவருக்கும் வணக்கம். ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தமிழ் மொழி மூல விரிவுரை தொடர். லெசன் 16 சப்ஜெக்ட் பிளஸ் have or has to plus verb present tense. இந்த விரிவுரை உங்களுக்காக தொகுத்தவர் திரு ஜனக கமல்கொட அவர்கள். உங்களுக்கு இவ்விரிவுரையை வழங்கும் நான் பொன்னையா சுகந்தி. வளமை போலவே நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தை கருத்தில் கொண்டு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் எப்படி நாங்க இதை பாவிக்க போறோம்னு பார்ப்போம். நிகழ்காலத்துல சப்ஜெக்ட் வந்து என்னவா அமைய போகுது? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐவி, நாங்கள், முன்னிலை வந்து யூ, படர்கை he she it, தேர்ட் பர்சன். 4 வகையான வாக்கியங்களை கொண்டு, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் என்றதை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போனோம்னு சொன்னா முதலாவது எங்களுக்கு வர்றது verb, அதாவது ஒரு செயல். செயல்னா என்ன? ஒரு வினைச்சொல் தான் verb. இந்த வினைச்சொல்ல நாங்க என்னன்னு சொல்றோம்? verb is any type of action. எனி டைப் ஆஃப் ஆக்ஷன் சொன்னா, அதாவது ஓடுதல், நடத்தல், விளையாடுதல், பாய்தல், சண்டை பிடித்தல், தூக்குதல், எரிதல் எல்லாமே வந்து வினைச்சொல். அப்ப இதை நாங்க இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னு சொன்னா ரன், ஸ்கிப், பிளே, ஹிட், ஜம்ப், சைக்கிள், ஃபைட், அந்த மாதிரி பல விதமான சொற்கள் இருக்கு. அதைத்தான் நாங்க verb, ஏதாவது ஒரு செயலை குறித்து நிற்கிற சொல்லதான் நாங்க வந்து என்னன்னு சொல்லுவோம்? வினைச்சொல்னு சொல்லுவோம். இப்ப இந்த வினைச்சொல் நிகழ்காலத்துல நாங்க என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம்ல இப்ப நீங்க இதுல பார்க்கக்கூடியதா இருக்குன்னு தமிழ்ல சில வாக்கியங்கள் அமைச்சிருக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியங்களை வாசிச்சீங்கன்னா, உரிய திகதிக்கு எனது பணிகளை முடிக்க வேண்டும். உரிய திகதிக்கு முன் எனது பணிகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு வரணும். ரைட்? அப்ப அடுத்தது, அவர் நாளை காலை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ரைட்? அவர் நாளை காலையில கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும். வாரத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்க வேண்டும். அவர் தனது விளக்க காட்சியை இன்றே முடிக்க வேண்டும். வரும் தேர்வுகளுக்கு கடினமாக படிக்க வேண்டும். அவர்கள் விருந்தினர்கள் வருவதற்கு முன் தங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். நிறுவனம் விதிமுறைகளுக்கு இணங்க புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும். அதாவது முடிக்க வேண்டும், கொள்ள வேண்டும், வாங்க வேண்டும் அப்படின்னு நாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி நாங்க இதுல பேசுறோம். இப்ப இதுல வந்து ஒரு தமிழ்ல உள்ள சொற்களை நீங்க பாத்தீங்க. இந்த மாதிரி சொற்கள் வந்து ஆங்கிலத்துல எப்படி அமைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்ப நாங்க இதுல வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நிகழ்கால வார்த்தைகள்ல வாக்கியத்துல பாசிட்டிவ் நேர்மறையான வாக்கியங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல பாருங்க, ஐ, வி, யூ, தே, he she it. இப்ப இதுல வந்து 2 பிரிவா, அதாவது தன்மை, முன்னிலை, படர்கை என்றத 2 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப படர்கை சொற்கள்ல பயனிலைய தவிர படர்கை சொற்கள்ல பயனிலை தான் தே. அப்ப தேய தவிர மத்த எல்லா படர்கை சொற்களையுமே ஒரு ஒரு குழுவாகவும், மேல பாத்தீங்கன்னு சொன்னா தன்மை, முன்னிலை இரண்டுமே அதுல இருக்கு. அது இல்லாம படர்கை பயனிலை பன்மை சொற்கள் சொல்லும் மேல இருக்கு. அப்ப அது அத ஒரு குழுவாகவும் பிரிச்சு இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஹாவ் டு அப்படின்னு கனெக்ட் பண்ணி வேர்பை நம்ம சேர்க்கிறோம். அப்ப எப்படி வரப்போகுது? ஐ ஹாவ் டு கெட் அப் ஏர்லி. நான் காலையில வெள்ளனே எழும்ப வேண்டும். அடுத்தது, she has to get up early. அவள், அதே சொல் தான், பட் he she itன்னு வரும்போது நாங்க எப்படி பாவிக்க போறோம்? has. அப்ப மேல உள்ளது எல்லாமே have to, கீழே உள்ள படர்கை சொற்களுக்கு
நாங்க has to அப்படின்னு பாவிக்க போறோம். இதுல இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதுல ஃபுல் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா have I have to plus verb plus object plus place plus time. இது வளமையான ஒரு முழு வாக்கியத்துக்கான ஒரு ஃபார்மேஷன் தான். அதுல நாங்க முன்னால என்ன வாக்கியத்தை உட்செலுத்தி இருக்கிறோம், have to அப்படின்றது. அப்ப அந்த have toன்றது எதுக்குள்ள வருது, I we you they அப்படின்னு நீங்க சப்ஜெக்ட் அதாவது எழுவாய நீங்க யூஸ் பண்ணும் போது have toன்னு பாவிக்கணும். எப்பவுமே பயனிலை பன்மை சொற்களுக்கு வந்து have to, அது இல்லாம INU அதுக்கும் வந்து have to தான் வரும். he she it அதுக்கு மட்டும்தான் has to அப்படின்னு எடுப்போம். he she itக்கு மட்டும்தான் has toன்னு எடுப்போம். மற்றது எல்லாத்துக்குமே வந்து have to அப்படின்றது தான் பேஸ். சரியா? அடுத்ததுக்கு போ. இப்ப இந்த ஃபுல் ஃபார்மேஷன்ல உள்ள சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா I have to complete my assignments before the deadline. நான் ஒரு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றதுல அது அந்த டைமுக்கு முதல்ல நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் இதுல சொல்லி இருக்கிறாங்க. she has to attend. அப்ப நாங்க இங்க பார்த்தோம்னு சொன்னா ஐக்கு வந்து have toனா sheக்கு வந்து has to. we have to buy groceries for the week. he has to finish his presentation by end of the day. you have to study hard for your upcoming exam. இப்ப இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இப்ப இது வந்து அப்கமிங் தானே, ஃபியூச்சருக்கு வர வேண்டியது. அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த நாங்க கட்டாயம் செய்யணும்ன்றத தான் நாங்க இதுல காட்டுறோம். அப்படின்னு வரும்போது பாருங்க I have to complete, நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு தானே இதுல வருது. அப்ப இந்த டூக்கு பிறகு வர வினை சொல்லுக்கு எப்பவுமே எந்த ஒரு ஃபார்மேஷனும் வராது. அதுல வந்து சிம்பிள் வேர்ப் மட்டும், சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும், சிம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ப் தான் வரும். ரைட்? கம்ப்ளீட், அட்டெண்ட், பை, ஃபினிஷ். இப்ப நாங்க I have to completed அப்படி சொல்ல மாட்டோம். I have to completingன்னு சொல்ல மாட்டோம். அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சரோ பாஸ்ட் ஃபார்மேஷன் வந்து இதுல வேர்புக்கு வராது. ரைட்? have to has toன்னு யூஸ் பண்ணும்போது வேர்போட சிம்பிள் ஃபார்மேஷன் மட்டும்தான் இங்க வரும்ன்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க we have to buy, we have to buy. ரைட்? அப்ப அங்கனே to buyன்னு வர்றதுனால அதுலயும் ஒரு ஃபார்மேஷன் இல்ல. வீணு வரும்போது என்ன வருது, have to. அதே மாதிரி he has to finish. you have to study hard for your upcoming exam. they have to clean the house before the guests arrive. the company has to implement new safety measures. அப்ப உங்களுக்கு இதுல எல்லாமே என்ன விளங்குது, வேர்ப்ல வந்து எந்த விதமான புது ஃபார்மேஷனும் இல்ல, அது ஒரு சிம்பிள் வேர்பா மட்டும்தான் இருக்குது. have to has to அப்படின்னு வர ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப have toன்னு பாவிப்ப நாங்க என்னென்ன சொற்களுக்கு, படர்கை சொற்கள் அல்லாத அவ்வளத்துக்கும். படர்கை சொற்களை பயனிலை சொற்கள், பயனிலை இல்ல பன்மை சொல், அதாவது தேன்றது பன்மை சொல், படர்கையில பன்மை சொல். அப்ப அதை தவிர மத்த எல்லாத்துக்கும் he she itங்கிறதுக்கு வந்து நாங்க என்ன பாவிக்க போறோம், has to. ரைட்? அது இல்லாம தன்மை முன்னிலை கட்டாயம் have toன்னு தான் வரும். ரைட்? படர்கையில பன்மைக்கு மட்டுமே have to பாவிக்கும். அப்ப அந்த அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்லைட பார்ப்போம். அடுத்தது போற நெகட்டிவ்க்கு. இப்ப நீங்க நெகட்டிவ்னா உங்களுக்கு இப்போ நல்லா படிச்சாச்சு. நெகட்டிவ்னா என்ன நடக்க போகுது, அங்க ஒரு நாட் அப்படின்றது தான் இங்க ஆட் ஆக போறது. அப்ப இங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப I don't have to plus verb. Right? I don't have to get up early. she doesn't have to get up early. சரியா? அப்ப do not, does not. இங்க வந்து do not to does not to இங்க ஜாயின் ஆகுது. அதாவது இப்ப செய்ய வேண்டும் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் பாசிட்டிவுக்கு. அப்ப செய்ய தேவையில்லை, செய்ய வேண்டாம், கூடாது அப்படின்னு சொல்றது தான் இப்ப இந்த do not, does not அப்படின்றத வச்சு நாங்க ஃபார்ம் பண்ண போறோம்.
இப்போ இதுல ஃபுல் ஃபார்மேஷன் எப்பவும் தெரிஞ்சது போல ஷார்ட் சென்டென்ஸோட பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பிளேஸ் பிளஸ் டைம் ஆட் பண்ணி ஃபுல் ஃபார்மேஷனை பார்த்தோம்னு சொன்னா நெகட்டிவ்ல ஐ டோன்ட் ஹாவ் டு கம்ப்ளீட் எனி அசைன்மெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து பின்னால வர எந்த ஃபார்மேஷன்லையும் சேஞ்ச் இல்லை. நாங்க டோன்ட் டசன்ட் நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். டோன்ட் எங்கன பாவிப்போம், டசன்ட் எங்கன பாவிப்போம். அப்ப டோன்ட்டும் வந்து தன்மை முன்னிலை, அது தன்மைக்கும் முன்னிலைக்கும் எப்பவுமே டோன்ட் டூ ரைட் டூ பாவிப்போம். அதே மாதிரி படர்கையில ஒருமை சொற்களுக்கு மட்டும் டசன்ட் பாவிப்போம், பன்மைக்கு வந்து டூ பாவிப்போம். சரியா? அப்ப அந்த பேஸையும் வச்சுக்கொண்டு இப்ப ஹாவ் டு ஹேஸ் டு எப்படி பாவிப்போமோ அதே மாதிரி ஒரு பேஸ்ல தான் டூ டஸ்ஸையும் பாவிப்போம். அப்ப அந்த பேஸ்ல வச்சுட்டு இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா I don't have to complete my assignments before the deadline. She doesn't have to attend the meeting tomorrow morning. We don't have to buy groceries for the week. He doesn't have to finish his presentation by end of the day. You don't have to study hard for your upcoming exams. They don't have to clean the house before the guests arrive. The company doesn't have to implement new safety measures. சரியா? இப்ப இதெல்லாம் நெகட்டிவா பார்த்துட்டோம். அடுத்தது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப டூவையும் டஸ்ஸையும் ஆட் பண்ணியிருக்கனால டூவும் டஸ்ஸும் முன்னால வரப்போகுது. அப்ப நாங்க எப்படி கொஸ்டின் கேட்க போறோம்? Do I have to get up early? Does she have to get up early? Right? அப்ப அது கொஸ்டின் மார்க்கோட முடிவடையணும். ஃபுல் ஃபார்மேஷன்ல பார்த்தோம்னு சொன்னா Do I have to complete my assignments before the deadline? நான் முடிக்கணுமா? Does she have to attend the meeting tomorrow morning? அவளுக்கு காலையில மீட்டிங் கட்டாயம் போகணுமா? Do we have to buy groceries for the week? இந்த கிழமைக்கான மளிகை சாமான் வாங்கணுமா? Does she have to finish does he have to finish his presentation by end of the day? Do you have to study hard for your upcoming exams? Do they have to clean the house before the guests arrive? Does the company have to implement new safety measures? இப்ப இதுல இந்த ஃபார்மேஷன் ரைட். இப்ப இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் இது ரைட். அடுத்தது டைப் ஆஃப் த சென்டென்ஸ்ல நெகட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டோம். அப்ப நெகட்டிவ்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப டூவையும் டஸ்ஸையும் யூஸ் பண்ணி வரனால டோன்ட் டசன்ட். அப்ப அதே மாதிரி ரெண்டு குழுவா பிரிச்சிருக்கிறோம். தன்மை முன்னிலையிட வசனங்களுக்கும் படர்கையில பன்மை சொற்களுக்கும் வந்து ஹாவ் டு டோன்ட் ஹாவ் டுன்னு வரும். he she it அதாவது படர்கையில ஒருமை சொற்களுக்கு டசன்ட்னு வரப்போகுது ரைட். இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம், இப்ப இங்க பாருங்க, டசன்ட் have to has toன்னு சொல்ல மாட்டோம் இந்த இடத்துல. இப்ப நெகட்டிவ் கொஸ்டினா வரும்போது have toன்னு தான் பாவிக்கணும். இதை நான் உங்களுக்கு முதல் அதை நோட்டிஃபை பண்ணுனான்னு தெரியல. இங்க பாருங்க, இதுலயும் அதே தான். இதுலயும் does she have to ரைட். அப்ப இது கொஸ்டின் ஃபார்முக்கு மாறும் போது has toன்றது வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் மட்டும்தான் அப்படி has toன்றது வரும். நெகட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு இப்படி வராது. சரியா? அப்ப எப்பவுமே டஸ் முன்னுக்கு வந்துட்டா அது வந்து சென்டென்ஸ் ஆஃப் ஃபார்மேஷனை சரியா யூஸ் பண்றதுனால திருப்பி has toன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அப்ப இதுல don't I have to get up early. அடுத்தது doesn't she have to get up early. இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல வர கொஸ்டின்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் ஃபார்மேஷன்ல don't I have to complete my assignment? Doesn't she have to attend the meeting tomorrow morning? Don't we have to buy grocery for the week? Doesn't he have to finish his presentation? Don't you have to study? Don't they have to clean? Doesn't the company have to implement? இப்ப இதுல எல்லாமே have to தான்.
does, don't, doesn't தான் நாங்க இங்க ஃபார்மேஷனை மாத்திரம் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது ஃபைனல் ஸ்லைடை பார்த்தோம்னு சொன்னா இப்ப இங்க உங்களுக்கு இன்னுமே கிளியரா இருக்கும் இந்த ஃபார்மேஷன். I have to go there, I don't have to go there. Do I have to go there? Don't I have to go there? She has to go there, she doesn't have to go there. Doesn't she have to go there? Does she have to go there? Doesn't she have to go there? We have to go there, we don't have to go there. Do we have to go there? Don't we have to go there? Right? இப்ப இந்த ஸ்லைட்ல உள்ள சம்மரி நான் எப்பவுமே சொல்றது, இந்த ஸ்லைட்ல உள்ள சம்மரியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களோட லெசன் சம்மரி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிடும். ரைட்? இப்ப லெசனை முடிச்சிட்டோம். இப்ப இன்னொரு லெசன்ல சந்திப்போம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? செல்ஃப் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி உங்களோட சர்டிபிகேட்டுக்கான எலிஜிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களை இன்னொரு லெசன்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.